அத்தியாயம் 41. நச்சு பொய்கையும் பாண்டவர்களும். பாண்டவர்கள் வனவாசத்திற்கு வந்து 12 வருஷங்கள் முடிந்திருந்தன. ஒரு நாள் அவர்கள் வாசம் செய்து வந்த வனத்தில் ஒரு ஏழை அந்தணனும் வாழ்ந்து வந்தான். அவனது அரணிக்கட்டையின் மீது மான் ஒன்று உராய்ந்து விட்டு திரும்பி சென்றது. அவ்வாறு அந்த மான் திரும்பி செல்லும் போது அம்மானின் கொம்பில் அரணிக்கட்டை மாட்டிக்கொண்டது. இப்போதுள்ள தீக்குச்சி போன்றவை. அந்நாட்களில் இல்லாதபடியால் தீ மூட்டிட வேண்டி ஆசிரமவாசிகள் வைத்து கொண்டிருந்த தீக்கட்டை கோலும் கீழ்கட்டையுமான ஒரு எந்திரமே அரணி என்பதாகும். அரணிக்கட்டை தன் கொம்பில் மாட்டிக்கொண்டதை உணர்ந்த மான் மிரண்டு வெகு வேகமாக ஓடியது. உடனே அந்தணன், ஐயோ, என் அரணியை மான் தூக்கிக் கொண்டு போனதே, அக்னிகோத்திரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று அலறியவாறு அருகே இருந்த பாண்டவர்களிடம் சென்று முறையிட்டான். அந்தணன் பொருட்டு மானை பிடித்திட அதனை விரட்டியவாறு பாண்டவர்கள் ஓடினர். ஆனால் அரணிக்கட்டையை தூக்கி கொண்டு ஓடிய மான் மாயமான் என்பதால் அது வெகு வேகமாக துள்ளி குதித்து ஓடி சென்றது. வெகு தொலைவுக்கு அதனை பாண்டவர்கள் துரத்தி சென்றும் அது பிடிபடாது போக்கு காட்டியது. அவ்வாறு போக்கு காட்டியவாறு ஓடிய மான் சட்டென மறைந்தது. மானை விரட்டியவாறு வெகு தொலைவுக்கு ஓடி வந்ததால் உண்டான களைப்பு அதிகமானதால் அக்களைப்பு நீங்கிட வேண்டி பாண்டவர்கள் ஓர் ஆலமரத்தடியில் அமர்ந்தனர். மிகுந்த தாகம் அவர்களை வருத்தியது. அப்போது நகுலன் தன் மூத்தோனான தருமரிடம், அண்ணா, அந்த அந்தணனுக்காக இந்த சாதாரண காரியத்தை கூட நம்மால் செய்து முடித்திட இயலாமல் போனதே. என்ன ஒரு இழிநிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று கூறினான். இவ்வாறு வருத்தப்பட்டு நகுலன் கூறிய போது பீமன், இது ஒரு இழிநிலையா என்ன? திரௌபதியை கொடியவர்களான கௌரவர் கூட்டம் அவைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்தினார்களே, அப்போது அவர்களை நாம் கொன்றிருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அவர்களை நம்மால் தண்டிக்க கூட இயலாமல் போனது. அதனை விடவா இப்போது நாம் இழிநிலையை அடைந்தோம் என்றான். அதற்கேற்ப அவன் அருகே இருந்த அர்ஜுனனும், ஆமண்ணா, அந்த தேரோட்டி மகனான கர்ணன் உரைத்திட்ட கடும் சொற்களை கேட்ட பின்னும் கூட நானும் வாளாவில் இருந்தேன். அதனால்தான் நமக்கு இத்தகைய இழிநிலை என்றான். தன் சகோதரர்கள் களைப்பின் காரணமாக பொறுமை, தைரியம் ஆகியவற்றை இழந்திருப்பதை கண்ட தருமபுத்திரர் அவர்களுக்கு என்ன சமாதானம் உரைப்பது என்று தோன்றாமல் மௌனமாய் இருந்தனர். பாண்டவர்களை பொறுக்க முடியாத தாகம் வாட்டியது. அப்போது தருமர் நகுலனை நோக்கி, தம்பி நகுலா, அதோ அந்த மரத்தில் ஏறி அருகே எங்காவது தண்ணீர் உள்ள குளமோ அல்லது ஆறோ தென்படுகிறதா என்று பார் என்றார். அதன்படி மரத்தின் மீது ஏறிய நகுலன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மரத்திலிருந்து இறங்கி, அண்ணா, சற்று தொலைவில் தண்ணீரை அடுத்து வளர்ந்திடும் செடி கொடிகளும் கொக்குகளும் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் நிச்சயம் தண்ணீர் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன் என்றான். உடனே தருமர் அவனிடம், நகுலா, விரைந்து சென்று அவ்விடத்தில் தண்ணீர் கிடைத்தால் சீக்கிரம் கொண்டு வா என்று கூறியதும் தண்ணீர் இருக்கும் இடம் நோக்கி நகுலன் விரைந்து சென்றான். அவ்வாறு நகுலன் சென்ற இடத்தில் அவனது எதிர்பார்ப்பின்படியே ஓர் பொய்கை இருக்க கண்டு மகிழ்ந்தான். முதலில் தன் தாகத்தை தீர்த்து கொண்டு அம்பார துணியில் நீரை நிரப்பிக் கொள்ள எண்ணிய நகுலன் அப்பொய்கையில் இறங்கினான். நிர்மலமாக இருந்த அப்பொய்கையில் இறங்கி நகுலன் தன்னிரு கைகளையும் தேய்த்தபோது ஓர் அசரீரி குரல் விண்ணிலிருந்து அவனுக்கு கேட்டது. மானிடனே, சாகசம் செய்ய வேண்டாம். இப்பொய்கை என் வசமுள்ளதாகும். மாதுரி புத்திரனே, என் கேள்விக்கு விடை பகர்ந்த பின் நீ தண்ணீரை குடித்திடு என்றது. அசரீரியின் குரலை கேட்டதும் நகுலன் திடுக்கிட்டான். ஆனால் மிகுந்த தாகத்தினால் அசரீரி வாக்கை பொருட்படுத்தாமல் பொய்கை நீரை தன் கைகளால் அள்ளி பருகினான். பின் பொய்கையில் இருந்து அவன் கரை ஏறியதும் மயங்கி கீழே விழுந்தான். தண்ணீர் கொண்டு வரவேண்டி சென்ற நகுலன் வெகு நேரமாகியும் திரும்பாமையால் தருமர் சகாதேவனை நகுலன் தேடி சென்ற பொய்கை இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தான். பொய்கை அடைந்ததும் அங்கு மயக்கமுற்று கீழே கிடக்கும் நகுலனை கண்ட சகாதேவன் அவனை யாரோ கொன்றுவிட்டனர் என்று யூகித்தவாறு தாக மேலீட்டால் தண்ணீர் அருந்திய பொய்கையில் இறங்கினான். அப்போது முன்போலவே அசரீரி, சகாதேவனே, இப்பொய்கை என்னுடையது. நான் கேட்கும் கேள்விக்கு நீ விடை கூறிய பின் உன் இஷ்டப்படி நீர் அருந்தலாம் என்றது. ஆனால் தாகம் அதிகமாக இருந்தபடியால் நகுலனை போன்றே அசரீரியை பொருட்படுத்தாது
பொய்கையில் அவன் இறங்கினான். தண்ணீரை தன் இரு கைகளிலும் அள்ளி அள்ளி தன் தாகம் தீருமாறு சகாதேவன் பருகி கரையேறினான். கரை ஏறியதும் அவனும் சட்டென கீழே விழுந்து இறந்தான். தண்ணீர் எடுக்க சென்ற நகுல சகோதரர்கள் திரும்பி வராததைக் கண்டு கவலையுற்ற தருமர் அர்ஜுனனை அழைத்து, தம்பி, தண்ணீர் எடுக்க சென்ற தம்பியர் இருவரும் இவ்வளவு நேரமாகியும் திரும்பவில்லை. அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிவிட்டதோ என்னவோ தெரியவில்லை. விரைந்து சென்று நீ பார்த்துவிட்டு என் தாகம் தீர தண்ணீர் கொண்டு வா என்றுரைத்து அவனை அனுப்பினார். தருமனது தாகம் தீர்க்க வேண்டியும் தன் தம்பியர் திரும்பி வராமைக்கு காரணத்தை அறிந்து வரவும் அர்ஜுனன் விரைந்து பொய்கை இருக்கும் இடம் நோக்கி சென்றான். பொய்கை அருகே தன் தம்பியரான நகுலனும் சகாதேவனும் உயிரற்று மாண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அவர்களது நிலைக்கு யார் காரணம் என எண்ணியவாறு தானும் தாகம் தீர்த்திட வேண்டி பொய்கையில் இறங்கினான். அப்போது அவனிடம், அசரீரி விஜயனே, நான் கேட்கும் வினாக்களுக்கு தக்க பதிலை கூறிய பின் உன் தாகத்தை நீ தீர்த்து கொள்வாய். இது எனக்கு உரிமையான பொய்கை. மீறினால் உன் தம்பியரை போன்றே நீயும் இறப்பாய் என்றது. அசரீரியின் வாய்க்கை கேட்டதும் அர்ஜுனன் கோபம் கொண்டவனாய், ஏய், யார் நீ? உனக்கு துணிவு இருக்குமானால் என் எதிரே வந்து தடுத்திடு. இதோ என் பாணங்களால் உன்னை நிச்சயம் நான் கொள்வேன் என்றான். பின் அசரீரி கூற்றை கேட்ட அர்ஜுனன் அக்குரல் வந்த திசையை நோக்கி குறிப்பார்த்து தன் பாணங்களை எய்தான். ஆனால் அந்த அசரீரியானது அவனால் எய்த பாணங்களை அலட்சியம் செய்தவாறு, அர்ஜுனா, உன் பாணங்கள் ஒருபோதும் என்னை தீண்டாது. என் கேள்விக்கு விடை பகர்ந்துவிட்டு தாகத்தை தீர்த்து கொள்வாயாக. அவ்வாறு நீ செய்யாது போனால் உன் இறப்பு நிச்சயம் என்று கூறி அர்ஜுனனை எச்சரித்தது. தான் குறிவைத்து எய்த பாணங்கள் யாவும் குறி தவறி வீணானதைக் கண்டு அர்ஜுனனின் கோபம் மேலும் அதிகமானது. அதனால் அசரீரியுடன் கடும் யுத்தம் புரிந்திடவும் தயாரானான். அதற்கு முன்பாக தன் தாகத்தை தீர்த்து கொள்ள எண்ணியவனாய் அர்ஜுனன் பொய்கையினுள் இறங்கி தண்ணீரை அள்ளி பருகினான். அவ்வாறு அவன் பருகியதும் அவனும் உயிர் நீங்கி கீழே சாய்ந்தான். அர்ஜுனனும் திரும்பி வராததைக் கண்டு தருமர் மனம் கலங்கியவராய், பீமா, சத்ருக்களை துவம்சம் செய்தவன் சுத்த வீரனே, நம் சகோதரர்கள் மூவரும் ஒருவர் பின் ஒருவராக தண்ணீர் கொண்டு வர சென்று வெகு நேரமாகியும் திரும்பி வராமல் உள்ளனரே. அவர்கள் என்ன ஆனார்களோ என்று எண்ணி என் நெஞ்சம் பதறுகிறது. அதனால் நீ சென்று பார்த்துவிட்டு என் தாகம் தீருமாறு தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார். தருமரது ஏவலால் பொய்கை இருக்கும் இடம் நோக்கி விரைந்த பீமன் தன் தம்பியர் மூவரும் பொய்கை கரையில் உயிரற்று கிடப்பதைக் கண்டு துயரமுற்றான். இது நிச்சயம் எச்சர்களது வேலையாகத்தான் இருக்கும் என்று யூகித்த பீமன் அவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை நிச்சயம் நான் வீழ்த்துவேன், அதற்கு முன்பாக என் தனியாத தாகம் தீருமாறு இப்பொய்கை நீரை அருந்துவேன் என்று அப்பொய்கையில் இறங்க சென்றான். அப்போது அசரீரி, அப்பா வாயு புத்திரனே, வீண் சாகசம் வேண்டாம். என் கேள்விகளுக்கு பதிலுரைத்த பின் தான் நீ இப்பொய்கையில் இறங்க வேண்டும். என்னை நீரி இப்பொய்கையில் இறங்கினால் உன் தம்பியது கதியே உனக்கும் உண்டாகும் என்று கூறி அவனையும் எச்சரிக்கை செய்தது. அசரீரி கூற்றை கேட்ட பீமன், யாரடா அவன்? நீர் யார் என்னை தடுப்பதற்கு என்று கூறியவாறே பொய்கையில் இருந்த நச்சு நீரை அள்ளி பருகினான். உடனே தன் தம்பியரை போன்றே அவனும் உயிரற்று உடலினனாக கீழே விழுந்தான். பீமனும் சென்று வெகு நேரமானதைக் கண்டு தருமர் மனம் பொறுக்காது, என்றுமே இது போன்று நடந்ததில்லையே, இவ்வளவு நேரமாகியும் தம்பியர் எவரும் திரும்பி வராமல் இருக்க காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவர்கள் சாபம் ஏதேனும் பெற்றனரா? தண்ணீரை தேடி வனம் முழுக்க அலைந்து திரிந்து கொண்டுள்ளனரே. சரி, நானே அவர்களை தேடி போகிறேன் என்று தன்னுள் உரைத்தவாறே தன் தம்பியர் நால்வரையும் தேடியவாறு தருமர் விரைந்து சென்றார். மக்கள் எவருமே நடமாடும் இடமாக இல்லாததும் புள்ளிமான்களும் பன்றிகளும் பறவைகளும் நிறைந்திருக்கும் இடமான பொய்கை அருகே தருமர் சென்றார். அங்கு பொய்கை கரையில் தன் தம்பியர் நால்வரும் விழுந்து கிடப்பதைக் கண்டு வியப்பும் துயரமும் கொண்டார். தாங்க முடியாத சோகத்தால் எதற்கும் கலங்காத தருமரும் கண் கலங்கினார். விழுந்து அசைவற்று கிடக்கும் பீமன் அருகே சென்ற தருமர், தம்பி பீமா, நீ செய்த சபதம் யாவும் வீணாகி போனதே. வனவாசம் முடியும் தருவாயில் நீ உயிரற்ற சடலமாக உள்ளாயே.
தெய்வங்கள் யாவும் உரைத்த வாக்கு அனைத்தும் பொய்த்து போனதே என்று பீமனது உடலையும் அர்ஜுனரையும் கொல்லும் சாமர்த்தியம் எவனுக்கு உள்ளது? யார் அந்த பகையாளி என்று மீண்டும் தன் உயிரற்ற தம்பியரது உடலைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். மேலும் அவர், என் தம்பியரின் உயிரற்ற உடல்களை பார்த்தும் எனது எஃகு இதயம் வெடிக்காதுள்ளதே, இனி எதன் பொருட்டு இவ்வுலகில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றார். தன் தம்பியரின் உயிரற்ற உடல்களை உற்று பார்த்த தருமர், இது ஏதோ மாயை போன்றுள்ளதே, இவர்களது உடலில் எந்த ஒரு காயமும் தென்படவில்லையே, கண்மூடி உறங்குவதைப் போன்றல்லவா உள்ளனர். பகைவர்கள் இங்கு இருந்ததற்கான சுவடுகள் கூட தெரியவில்லையே. ஒருவேளை இதுவும் கொடுமதி கொண்ட துரியோதனின் செயலாக இருக்குமோ? அவன் இப்பொய்கையில் நீரில் விஷம் கலந்திருப்பானோ என்று தனக்குத்தானே பேசியவாறு தாகம் மிகுந்தவராய் அப்பொய்கையில் இறங்கினார். அப்போது மீண்டும் அசரீரி, தருமபுத்திரனே, உனது தம்பியர் என் பேச்சை பொருட்படுத்தாது இப்பொய்கையில் இறங்கி நீர் அருந்தி உயிர் துறந்தனர். நீயும் அவர்களைப் போன்று செய்துவிடாதே. என் கேள்விகளுக்கு நீயாவது பதிலுரைத்து பின் உன் தாகம் தீர நீரை அருந்துவாய். இப்பொய்கை என் வசமுள்ளது என்றது. இவ்வாறு அசரீரியாக உரைத்த வாக்கு யாரோ ஒரு எச்சனது வாக்கு என உணர்ந்த தருமர் அதற்கு இணங்கி, சரி, உன் கேள்விகளை கேட்பாயாக என்றார். உடனே அசரீரி, தருமா, எது நாள்தோறும் சூரியனை உதித்திட செய்வது என்று வினவியது. பிரம்மம் என்றார் தருமர். மனிதன் எப்போதும் எதனை துணையாக்கிக் கொள்கிறான் என்று வினவியது அசரீரி. மனிதனுக்கு எப்போதும் துணையாக அமைவது அவனது தைரியமே என்றார். எந்த சாத்திரத்தை படிப்பதால் மனிதன் அறிவாளி ஆகிறான் என்று அசரீரி வினவியது. எந்த ஒரு சாத்திரத்தையும் படிப்பதால் மட்டும் மனிதன் புத்திசாலி ஆவதில்லை, சான்றோரை அடுத்தே அவன் புத்திமானாகிறான் என்றார் தருமர். பூமியை காட்டிலும் எது கனமானது என்று அசரீரி வினவியதும், மக்களை தாங்கும் தாயே பூமியை காட்டிலும் கனமானவள் என்றார் தருமர். ஆகாயத்தைக் காட்டிலும் உயர்ந்தது எது என அசரீரி வினவியதும், தந்தையே என்று தருமர் பதிலுரைத்தார். காற்றை விட வேகமானது எது என அசரீரி வினவியது. மனமே என்றார் தருமர். புல்லை காட்டிலும் அற்பமானது எது என்று அசரீரி வினவியது. கவலை என்றார் தருமர். தேசாந்திரம் செல்பவனுக்கு தோழன் யார் என்று அசரீரி கேட்டது. வித்தை என்றார் தருமர். வீட்டில் இருப்பவனுக்கு தோழன் யார் என்று வினவியது அசரீரி. மனைவி என்றார் தருமர். சாகப்போகும் கிழவனுக்கு நண்பன் யார் என்றது அசரீரி. தானமே, ஏனென்றால் அதுவே இறப்பிற்கு பின் தன்னந்தனியாக சென்றிடும் உயிருடன் செல்வது என்றார் தருமர். பாத்திரங்களுள் பெரியது எது? எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கும் பூமியே பெரிய பாத்திரமாகவும் என்றார் தருமர். சுகம் என்பது எது என்று அசரீரி வினவியதும், நல்லொழுக்கத்தின் நிலை பொறுவதுதான் சுகம் என்றார் தருமர். எதனை விட்டொழித்தால் மனிதன் அனைவருக்கும் பிரியமானவனாகிறான் என்று வினவியது அசரீரி. தன்னை பற்றி இருக்கும் கர்வத்தை மனிதன் விட்டொழித்தால் அவன் எல்லோருக்குமே பிரியமானவன் ஆவான் என்றார் தருமர். எதனை இகழ்வதால் துயரமில்லை என்று வினவியது அசரீரி. கோபத்தை இகழ்ந்து விட்டொழித்தால் துயரம் ஒருபோதும் அண்டாது என்றார் தருமர். தருமா, எதனை இழந்தால் மனிதன் தனவானாவான் என்று அசரீரி வினவியது. ஆசையை மனிதன் விட்டொழித்தால் அவன் தனவானாவான் என்றார் தருமர். பிரமண்யமானது குலத்தாலா, ஒழுக்கத்தாலா, படிப்பாலா? நிச்சயமாக எது என்று தர்மா நீ கூறுவாய் என்றது அசரீரி. குலம், படிப்பு ஆகிய இரண்டுமே ஒழுக்கத்திற்கான காரணமல்ல. ஒழுக்கம் மட்டுமே காரணமாக அமையும். ஒழுக்கம் குறைந்தவன் ஒருபோதும் பிராமணனாக மாட்டான். எவ்வளவுதான் மனிதன் படித்தவனாக இருந்தாலும் அவன் தீய பழக்க வழக்கங்களில் சிக்கினால் அவன் பிராமணன் ஆகான். 4 வேதங்களையுமே ஒருவன் கற்று ஓதியிருந்தாலும் கூட துர்நடத்தையை கொண்டிருந்தால் அவனும் பிராமணனாக மாட்டான் என்றார் தருமர். உலகில் எது பெரும் ஆச்சரியம் என்று வினவியது அசரீரி. தினம்தோறும் யமனுலகுக்கு பிராணிகள் போய்க் கொண்டிருப்பதை பார்த்ததும் கூட மிஞ்சியுள்ள மனிதர்கள் மட்டும் தாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருப்பதுதான் பெரும் ஆச்சரியம் என்றார் தருமர்.
இப்படி அசரீரி கேள்வி மேல் கேள்வி கேட்டபோதும் சளைக்காமல் தருமர் வெகு அற்புதமாகவும் அறிவுபூர்வமாகவும் அவற்றிற்கான பதில்களை கூறினார். இறுதியில் எச்சன், தருமராஜனே, மாண்ட உன் சகோதரர்களில் ஒருவன் மட்டுமே பிழைத்தெழ முடியும். எவனை நீ விரும்புகிறாயோ அவன் உயிர் தெழுவான் என்றான். எச்சன் இவ்வாறு கூறியதும் ஒரு கணம் நிதானித்த தருமர் சற்றும் தாமதியாமல், எச்சனே, யாமாள நிறத்தையும் தாமரை மலரையும் போன்ற கண்களையும் அகன்ற மார்பையும் நீண்ட கைகளையும் கொண்டவனாய் ஆச்சாமாரம் போன்று விழுந்து கிடக்கும் நகுலன் உயிருடன் எழுந்திருக்கட்டும் என்றார். அதுவரையில் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்த எச்சன் தருமன் முன்பாக தோன்றி, தருமபுத்திரரே, 16,000 யானைகளுக்கு சமமான பலம் படைத்தவனான பீமனை நீ விரும்பாது ஏன் நகுலன் உயிர் பிழைத்தெழட்டும் என்று கேட்டாய்? பீமன்தான் உனக்கு விருப்பமானவன் என்று அனைவரும் கருதுகிறார்களே. உங்கள் உயிர்களுக்கு அர்ஜுனனின் சாமர்த்தியம் அன்றோ பாதுகாப்பானது. இவ்விருவரையும் விட்டுவிட்டு நகுலனை நீ ஏன் விரும்புகின்றாய் என்று வினவினான். எச்சனே, மனிதனை எந்நாளும் காத்தருளுவது தர்மம் ஒன்றே. பீமனோ அர்ஜுனனோ அல்ல. மனிதன் புறக்கணித்தால் அதுவே அவனை கொன்றிடும். என் தந்தைக்கு குந்தி தேவியும் மாதுரையும் என 2 மனைவியர். நான் குந்தி தேவி புத்திரன், உயிருடன் உள்ளேன். என்னை போன்று மாதரியின் புத்திரன் ஒருவன் உயிருடன் இருந்தால் சமமாக இருக்கும் அல்லவா? அதனால் நகுலனே பிழைத்தெழட்டும் என்றார். தருமரது விளக்கத்தை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த எச்சன், பட்சபாதம் அறியாத என் மகனே, உன் பண்பிற்காகவே உன் சகோதரர்கள் அனைவருமே உயிர் பெற்று எழுவார்கள் என்று வரமளித்தான். மான் எச்சன் என உருமாறி வந்த தருமதேவன் தன் புதல்வனான தர்மபுத்திரனை நேரில் கண்டு அவரது குணநலன்களை சோதித்து அறிந்ததுடன் மிகவும் மகிழ்ந்து அவரை மார்புற தழுவி ஆசிர்வதித்தார். மகனே, உங்களது வனவாச காலம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ளன. 13ஆம் வருஷத்தில் செய்து முடிக்க வேண்டிய அஞ்சாத வாசமும் எவ்வித குறைவும் இன்றி நிறைவேறும். உங்கள் ஐவரையும் பகைவர்கள் எவரும் கண்டறியாதவாறு உங்கள் தவத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீராக என்று வரம் தந்து அவரை ஆசிர்வதித்து தருமதேவன் மறைந்தான். 12 வருஷ வனவாசத்தில் பாண்டவர்கள் தாங்க ஒண்ணா துயரங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டே வாழ்ந்தனர். பார்த்தான் தன் தந்தையான தேவேந்திரனிடம் சென்று திவ்யாஸ்திரங்களை பெற்று திரும்பினான். பீமசேனனும் தன் தமையனான அனுமனை சௌகந்தி தடாக கரையில் கண்டு அவரை மார்புற தழுவி மேலும் பல மடங்கு வலிமையை பெற்றான். நச்சு பொய்கை கரையில் தன் தந்தை தருமதேவரை கண்டு தருமபுத்திரன் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டான். இவ்வாறு தங்கள் வனவாசத்தின் இறுதியில் பாண்டவர்கள் முன்பை விட வலிமை பெற்றனர்.